எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம சேசசாய் டெக்னாலஜி ஐபிஓட டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிஸ்டட் பியர் கம்பெனியும் இல்லை, ஒரு மோனோபோலி கைண்ட் ஆஃப் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் அண்ட் growth பிளான்ஸ் இந்த ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டீடைல்டா பார்க்கலாம். அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ கரண்டா ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 13% ட்ரேட் ஆகுது. சேசசாய் 1993ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. மும்பை பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி சர்வ் பண்ற செக்டார் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ரெகுலேட்டடான இண்டஸ்ட்ரியில பேமெண்ட் ரிலேட்டடான சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ மார்க்கெட் பொசிஷன் பொறுத்தவரை FY24 இவங்களோட ப்ரொடக்ஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா டாப் 2 கார்டு மேனுஃபேக்சரரா இருக்காங்க இந்தியால. ஸோ அது மட்டும் இல்லாம செக்லிஃப்ட் மேனுஃபேக்சர் பண்றதுலயும் இந்த கம்பெனி லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 6,800 கோடி வரை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் வெர்டிகல் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ல பண்றாங்க. ஒன்னு வந்து பேமெண்ட் சொல்யூஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பேங்கிங் மட்டும் இல்லாம போத் ஃபினான்ஸ் கம்பெனி, பிரைவேட், பப்ளிக் செக்டார்ஸ்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க. லைக் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, டிரான்சிட், ப்ரீபெய்ட் கார்ட்ஸ், டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வியரபிள் ஃபார்மேட்லயும் பண்ணி கொடுக்குறாங்க. QR, செக் இந்த மாதிரி பேமெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்யூஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏஎம்சி பேங்க் இந்த மாதிரி மல்டிபிள் செக்டார்ஸ்ல கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஃபார்மேட்ஸ்ல வந்து கம்யூனிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. கம்யூனிகேஷன் சேனல் வந்து கொடுக்குறாங்க. லைக் பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே சென்ட் பண்றது, லைக் இமெயில் மெத்தட்ல செக்யூர்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இந்த கம்பெனி ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓடி சொல்யூஷன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐஓடி பேஸ் பண்ணி RFID டேக் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. போத் RFID டேக் ரீடர் அண்ட் NFC டேகும் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த டேக்ஸ் வந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில 62% ரெவன்யூ வந்து கார்டு மேனுஃபேக்சர் பண்றது மூலமா ஜென்ரேட் பண்றாங்க. FY25 பார்த்தீங்கன்னா 92 மில்லியன் கார்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் மூலமா அரௌண்ட் 30% வரை ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ கரண்டா பார்த்தீங்கன்னா 7% ஐஓடி சொல்யூஷன்ஸ் மூலமா இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல ஐஓடி ரிலேட்டடான ரெவன்யூ ஃபோக்கஸ் பண்ணி இவங்களோட பிசினஸை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ சில ஃபியூ வெண்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி அப்ரூவ் ஆன ஃபெசிலிட்டி வந்து வச்சிருப்பாங்க. பேமெண்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபெசிலிட்டில பிளாஸ்டிக் கார்ட்ஸ், மெட்டல் கார்ட்ஸ், சஸ்டெய்னபிள் கார்ட்ஸ், பயோமெட்ரிக் கார்ட்ஸ், வியரபிள் ஃபார்மேட்ஸ்லயும் அண்ட் பேமெண்ட் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஃபார்மேட்லயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல பேமெண்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ டோட்டலா 24 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க அக்ராஸ் 7 சிட்டிஸ்ல. ஸோ இந்த ஃபெசிலிட்டியோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 225 மில்லியன் செக்லிப்ஸ், 11 மில்லியன் கார்ட்ஸ் அண்ட் 41 மில்லியன் RFID டேக்ஸ் வரை இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டியோட யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்றாங்க. செக் லீஃப்ல பார்த்தீங்கன்னா 44% FY23 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரொடக்ஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு சைக்ளிக் இண்டஸ்ட்ரி மாதிரி இவங்களோட யூட்டிலைசேஷன் வந்து இருக்கு. கார்டு மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா FY23ல பார்த்தீங்கன்னா 94%ல இருந்து கரண்டா 64%ன்னு ஒரு லோயர் யூட்டிலைசேஷன் தான் மெயின்டைன் பண்றாங்க கரண்ட் இயர். அபவுட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா FY23 ரெவன்யூ 1,146 கோடியில இருந்து கரண்டா 1,463 கோடி வந்து மெயின்டைன் பண்றாங்க. பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% வரை டவுன் ஆயிருக்கு. பட் இவங்களோட பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயர் அண்ட் இயர் ஸ்ட்ராங்கா வந்து க்ரோ ஆயிட்டே வராங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல 15% வரை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த கம்பெனி ஹை மார்ஜின் உள்ள ப்ராடக்ட்டை FY25ல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களோட ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல ஐஓடி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பெட்டர் ரா மெட்டீரியல் பிரைசஸ், ஸ்டாஃப் கட் பண்ணியிருக்காங்க. இதனால காஸ்ட் ரிடக்ஷனும் FY25ல வந்து இருக்கு. ஸோ இதனால தான் கரண்ட் இயர்ல வந்து பேட் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ரெவன்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன் FY24ல ரெவன்யூ வந்து அதிகமா இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒன் டைம் கெயின் மாதிரி தான். இந்த ஆர்டர்ஸ் வந்து எல்லா இயரும் ரிப்பீட் ஆகும்னு கிடையாது. லைக் 150 crore உள்ள ஆர்டர் ஒரு பேங்க் வந்து அவங்களோட ஓல்டு கார்ட்ஸ் எல்லாமே ரெனியூ பண்ணி நியூ கார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஆர்டர் தான். ஸோ இதனால தான் FY24ல இவங்களோட ஃபினான்ஷியல் வந்து அதிகமா க்ரோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கார்ட்ஸோட வால்யூம் பார்த்தீங்கன்னா FY24ல FY23 கம்பேர் பண்ணும்போது அதிகமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
பட் இந்த ஒன் டைம் கெயின்னால தான் கரண்ட் இயர்ல ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 237 கோடி வரை இருக்கு. டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 379 கோடி. ஸோ மேஜர் டெப்ட் வந்து இந்த கம்பெனில வச்சிருக்காங்க. பட் இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்டையும் இவங்க ரீபேமெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இத வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெட் வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது 95 டேஸ்ன்னு அதிகமா இருக்கு. இந்த கம்பெனில ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்ட்மென்ட்டா அரவுண்ட் 119 கோடி வரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டாடா ஏஐஜி, விக்யூ ஃபாஸ்ட் குரூப் அண்ட் வேல்யூ காஸ்ட் இந்தியா. இந்த வேல்யூ காஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ஐபிஓ மூலமா 813 கோடி வரை ரைஸ் பண்றாங்க. இதுல 480 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் 333 கோடி பார்த்தீங்கன்னா, ஓஎஃப்எஸ் மூலமா சேல் பண்றாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 93% இருந்து 82% வந்து போஸ்ட் ஐபிஓல ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா வர ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 197 கோடி வரை இவங்களோட பேமெண்ட் சொல்யூஷன் அண்ட் ஐஓடி ரிலேட்டடான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஃபெசிலிட்டிய எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ரைஸ் பண்றாங்க. அண்ட் 300 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில அரவுண்ட் ஒரு 379 கோடி வரை டெப்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 300 கோடி வரை டெப்ட் ஆல்மோஸ்ட் டெப்ட்ட வந்து ரீபே பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா வந்து மாறுது. இதனால அரவுண்ட் 20-27 crore வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆனுவலி சேவ் ஆகும். அபௌட் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 23ல 355 கஸ்டமர்ஸ்ல இருந்து கரண்ட்டா 702 கஸ்டமர் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஃப்எஸ்ஐ செக்டார்ல இருந்ததா 84% வரை இந்த கம்பெனி கரண்ட்டா ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ பேங்கிங்ல பொறுத்தவரை ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி இஆர்ஜிஓ, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ லைஃப், பைன் லேப் இந்த மாதிரி மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி, டெபாசிட்டரிஸ், ஃபின்டெக் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்டாண்டிங் கிளையன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் மூலமா இந்த கம்பெனி 95% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இதுல 65% கிளையண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா, எந்த ஒரு லிஸ்டட் பியர்ஸ் கம்பெனியும் இல்ல. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த செக்மென்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, டாப் 10 கஸ்டமர்ஸ் மூலமா 66% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆர்&டி வந்து 2 லேப் வந்து பெங்களூர்ல வச்சிருக்காங்க. ஸோ 2 பேட்டன்ட் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 11 அப்ளிகேஷன்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூபே அண்ட் என்சிஎம்சி கார்டு வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியால இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் இன்டகிரேட்டட் பேமெண்ட் மெத்தட் ஆக்சஸ் டிவைஸ் வந்து பண்ணாங்க. ஸோ மீனிங் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் லூப்ல போத் சென்ட் பண்றவங்களும், ரிசீவ் பண்றவங்களும் சேம் அந்த பேங்கிங்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் யாரு வேணாலும் யாருக்குனாலும் சென்ட் பண்ணலாம். இந்த மாரி ஒரு பேமெண்ட் சொல்யூஷன் வந்து இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பேமெண்ட்ஸ் வந்து வியரபிள் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த கம்பெனி பண்றாங்க. லைக் கீ செயின், ஸ்டிக்கர்ஸ், ரிஸ்ட் பேண்ட் இந்த மாதிரி பேமெண்ட் ரிலேட்டடான அட்வான்ஸ் சொல்யூஷனும் இந்த கம்பெனி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஐஓடி பேஸ் பண்ணி ஆர்எஃப்ஐடி டேக், என்எஃப்சி டேக்ஸ், இ-சிம்ஸ் இந்த மாரி இந்தியால மேனுஃபேக்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 243 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 63% அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 9 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மேஜர் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் நிப்பான் இந்தியா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், வேல்யூகுஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 8% வரை அலோகேஷன் கிடைச்சிருக்கு. டாடா ஏஐஜி, மோதிலால் ஓஸ்வால் அண்ட் மல்டிபிள் ஆங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய குட் ஆங்கர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடா இருக்கு. ஸோ ஓவராலா ஆங்கர் டிமாண்ட் வந்து இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ரிஸ்க் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பிஎஃப்எஸ்ஐ செக்டார் மூலமா 83% மேஜர் ரெவென்யூ வந்து பேங்கிங், ஃபினான்ஸ் கம்பெனிய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, டாப் 10 மூலமா மேஜர் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் வொர்க்கிங் கேபிட்டல் ஸ்ட்ரெச்சும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல அதிகமா இருக்கு. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, மேஜர் ரெவென்யூ வந்து ஓல்டு கஸ்டமர்ஸ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இயர்ல நியூ கஸ்டமர்ஸ் மூலமா ஜஸ்ட் ஒரு 2.9% வர மட்டும் தான் இவங்க வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இதனால குரோத் ரிஸ்க்கும் இந்த கம்பெனில இருக்கு. சில செக்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கார்ட்ஸ், செக், பாலிசி டாக்குமெண்ட்ஸ் கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அதோட வால்யூம் வந்து டவுன் ஆயிட்டே வருது. அண்ட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல 6% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனில மேஜர் இம்பாக்ட் வந்து யுபிஐ விர்ச்சுவல் கார்ட்ஸ் மூலமா கார்டு மேனுஃபேக்சர் பண்றதுல கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் தான் மேஜரா வந்து இப்ப நவடேஸ்ல பண்றாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும்.
போஸ்ட் ஐபிஓல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் 82% வரை ஹோல்டு பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இவங்களோட ஷேர் ஹோல்டிங் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி செல் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ரெவன்யூக்காக போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் என்டிட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அபவுட் பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஐபிஓல 31 எக்ஸ்.பி.ல வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்ட வந்து ரீபேமெண்ட் பண்றாங்க. ஸோ இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேவ் ஆகுது. அண்ட் இந்த கம்பெனியோட குரோத் பேஸ் பண்ணி ஃபார்வர்ட் பிஇ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 25 டூ 27 டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, 6% டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இன்லைன் வித் இவங்களோட டெபிட் கார்டு இண்டஸ்ட்ரி குரோத் பேஸ் பண்ணி அரவுண்ட் 15% வரை குரோத் ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் பெர்சனலா பார்த்தீங்கன்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்காகவே இந்த கம்பெனில அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஃபார் டீசென்ட் லிஸ்டிங் கெயின் அண்ட் லாங் டெர்ம் குரோத்க்காக. இந்த வீடியோல நம்ம செசசாய் ஐபிஓட டீடைல் அனாலிசிஸ் பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி ஐபிஓ பத்தின டீடைல் அனாலிசிஸ் அண்ட் ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல்.